சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடப்பாடுகளை நிறைவேற்றி மறுசீரமைப்பை தொடர வேண்டும். ஸ்ரீலங்கா அரசுக்கு நாணய நிதியம் நிபந்தனை. வவுனியா மாநகர சபை சின்னங்கள் முன்னாள் முதல்வரால் எடுத்து செல்லப்பட்ட சர்ச்சை. காவல்துறையில் முறைப்பாடு. முல்லைத்தீவு மாற்றுத்திறனாளி சிறுவர் இல்லத்தில் பழிவாங்கல் நடவடிக்கை. நீதி கோரி போராட்டம். புத்தளத்தில் 4 பாடசாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி பலி. தொடரும் விசாரணைகள். இந்தியா ஈரான் தலைவர்களின் தொலைபேசி உரையாடல். இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்த முடிவு. புலம்பெயர்ந்தோரின் குழந்தைகளுக்கு தானியங்கி குடியுரிமை தொடரும். அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு. இனி விரிவான செய்திகள். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் மறுசீரமைப்புக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்து அவற்றை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்திட்ட பிரதானி எவான் பவஜோர்ஜியோ வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்திட்ட தலைவர் எவான் பவஜோர்ஜியோ தலைமையிலான குழுவினர் இலங்கையின் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பெரும்பாக பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்றிட்டத்தின் கீழ் உள்ள கடப்பாடுகளை நிறைவேற்றுவதில் எட்டப்பட்டுள்ள அடைவுகள் என்பன குறித்து ஆராயும் நோக்கில் கடந்த 24ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தந்து சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயற்றிட்ட பிரதானி எவான் பவஜோர்ஜியோ தலைமையிலான அதிகாரிகள் குழு நேற்றைய தினம் வரை நாட்டில் தங்கியிருந்து பல்வேறு தரப்பினருடனும் சந்திப்புகளை நடாத்தியிருந்தனர். இதனையடுத்து தமது அவதானிப்புகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் நோக்கில் நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் குழுவினரால் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மத்திய கிழக்கு யுத்த நிலைமை காரணமாக ஏற்பட்ட எரிபொருள் விலை உயர்வால் இலங்கையின் முதன்மை பணவீக்கம் கடந்த பிப்ரவரி மாதம் 1.6 மே மாதம் 5.5 உயர்ந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொள்ள அரசாங்கம் மேற்கொண்ட உடனடி நடவடிக்கைகள் பேரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு உதவின எனவும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான நிதியுதவி மற்றும் எரிபொருள் மின்சாரம் உரமானியங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன எனவும் குறிப்பிட்டுள்ளது. வெளியக பொருளாதார ஆதரவுகளை எதிர்கொள்ளவும் வலுவான வளர்ச்சியை உறுதிப்படுத்தவும் தற்போதுள்ள மறுசீரமைப்பு கொள்கைகளை தொய்வின்றி தொடர்வது அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனகொட நேற்று முதல் அட்மிரல் நிலைக்கு பதவி உயர்த்தப்பட்டுள்ளார். அவரது ஓய்வை முன்னிட்டே அவருக்கு அட்மிரலாக விசேட பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஸ்ரீலங்கா கடற்படையின் 26வது கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் காஞ்சன பனகொட ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது கடற்படை மரபின்படி உயரிய பதவியான அட்மிரல் தர நிலைக்கு அவர் பதவி உயர்வு பெற்றுள்ளார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதியும் ஆயுதப்படைகளின் பிரதமர் தலகர் திருமாறு அனுருகுமார் திசாநாயக்கவினால் காஞ்சன பனகொடவுக்கான அட்மிரல் நிலை பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடற்படை தளபதிக்கு வழங்கப்படும் பாரம்பரிய சிறப்பு மரியாதை அணிவகுப்பு கடற்படை தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது. வவுனியா மாநகர சபையின் செங்கோல் முதல்வரின் அதிகாரப்பூர்வ அங்கி மற்றும் பதக்கம் ஆகியவை முன்னாள் முதல்வரினால் எடுத்து செல்லப்பட்டுள்ளமை தொடர்பாக வவுனியா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநகர சபையின் செயலாளர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்ததாக அதன் உறுப்பினர் பிரேமதாஸ் மற்றும் கிரிதரன் ஆகியோர் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உத்தியோகபூர்வமாக தெரிவித்தனர். வவுனியா மாநகர சபையில் இவ்வளவு காலமும் நாங்கள் பாவித்துக் கொண்டிருந்த செங்கோல் மற்றும் முதல்வருக்கான அங்கி மற்றும் பதக்கம் போன்ற பொருட்கள் மாநகர சபையில் இல்லை என்றும் அதை முன்னாள் முதல்வராக இருந்து பதவி நீக்கப்பட்ட முதல்வரால் அது கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அறிந்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் மாநகர சபைக்கு விஜயம் செய்து அங்கு நானும் என்னுடன் சேர்ந்த சில உறுப்பினர்கள் வந்து ஆராய்ந்து பார்த்த போது அங்கே இந்த செங்கோல் போன்ற பொருட்கள் அங்கு காணப்படவில்லை. அவை விசாரித்த போது அது முதல்வராக இருந்தவர் அவருடைய பொருட்கள் ஏற்றி செல்லும் போது அவற்றையும் தன்னுடன் எடுத்து சென்று விட்டார் என்று இங்கு கடமையில் இருந்த ஊழியர்கள் கூறினார்கள். அதன் பின் நாங்கள் ஆணையாளருடனும்
செயலாளருடனும் இது தொடர்பாக கேட்டபோது அவர்களும் அதை ஒப்புக்கொண்டார்கள். தங்களுக்கு தெரியும், தாங்கள் அறிந்திருந்தோம் என்று. அதன் பின்னர் போலீசில் முறைப்பாடு செய்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து போலீசார் மீண்டும் மாநகர சபைக்கு விஜயம் செய்து நிலைய பொறுப்பதிகாரி தொடக்கம் கிரைம் எம்ஓ பிரான்ச் வந்து விசாரணை மேற்கொண்டு சென்றிருக்கின்றார்கள். விரைவில் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். எனவே இந்த மாநகர சபையிலிருந்து இந்த செங்கோலின் முக்கியத்துவம் தெரியாமல் அதை தேடி செல்கிறார்கள் என்றால் இவர்களிருந்து என்ன செய்ய போகின்றார்கள் என்று தெரியவில்லை. முல்லைத்தீவில் கட்புலன் மற்றும் செவிப்புலன் குறைபாடுகளுடைய மாற்றுத்திறனாளி சிறுவர்களுக்கான இயங்கி வரும் ஒரு முன்னணி தன்னார்வலர் தொண்டு நிறுவனமாக வன்னிபுரம் இனிய வாழ்வு இல்லத்தில் பல்வேறு முறைகேடுகள் பழிவாங்கல்கள் இடம்பெறுவதாக தெரிவித்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இனிய வாழ்வு இல்ல பழைய மாணவர்களால் நேற்றைய தினம் நீதி வேண்டி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெளிப்புலன் மற்றும் செவிப்புலன் குறைபாடுகளுடைய மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை பராமரிக்கும் இந்த இல்லத்தின் நிர்வாகத்தில் பெருமளவு முறைகேடுகள் நடப்பதாகவும் அங்குள்ளவர்கள் பழிவாங்கல்களுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இல்லத்தின் தற்போதைய நிர்வாக சீர்கேடுகளை உடனடியாக களைந்து அங்கு தாக்கியுள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களின் பாதுகாப்பையும் எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பிள்ளைகளுடைய நலனிலையோ எதிலையும் அக்கறை செலுத்தாமல் பிள்ளைகளுக்கு அடிப்பதும் பிள்ளைகளை தகாத வார்த்தைகளால பேசுவதும் என்ன கூட ஒரு சமயத்துல சில சமயங்கள்ல குருடர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசிய சம்பவங்களும் இருக்கு. நான் பல்கலைக்கழகத்துல படிச்ச போதுல அந்த கால பகுதியில அவர் அப்படியான வார்த்தைகள் பேசியிருக்கிறார். இவர் மாணவர்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அட்டுழியங்கள் நான் சிலதை இங்கு சொல்ல வேண்டி இருக்குது. இங்க பேரண்ட்ஸ் மாரும் வந்திருக்கணும். நீங்கள் பேரண்ட்ஸ் மார்ட்டையும் கேட்டு பாருங்க, அவர்களும் சொல்லுவீனம். இங்கு உள்ள பணியாளர்கள் சிலரை பராமரிக்கிற பொறுப்பு கூட பிள்ளைகள்கிட்ட கொடுக்கப்பட்டு அவர்களை உடுப்பு அயன் பண்றதிலிருந்து சாப்பாடு எடுத்து வைப்பதிலிருந்து கைகால் அமைத்து விடுவதிலிருந்து ஒரு வாய்ப்பேச முடியாத ஒரு மாணவியை நியமிக்கப்பட்டிருந்த தன்மையெல்லாம் இருந்தது. அந்த பொறுப்பை அந்த மாணவி சரியான முறையில் செய்யலைன்னு சொல்லி அந்த திருச்செல்வம் ஐயா அந்த மாணவிக்கு அடிச்சு அந்த மாணவி மயங்கி விழுந்த சந்தர்ப்பம் இருக்குது. அந்த மாணவியை அந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலையோ அல்லது எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் உட்படுத்தாத பக்கங்கள் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளை மாற்றுத்திறனாளி அந்த ரூபி என்று சொல்லி கதைக்க மாட்டாத பிள்ளைய கிச்சன் வேலையில் அடுப்படி அதாவது நெருப்பு வேலைக்குள்ள உட்படுத்தியதாகவும் அந்த மாணவி தான் செல்லும் போது தனக்கான பணிவிடை செய்யலைன்னு சொல்லி அந்த மாணவிக்கு கையோங்கி அடிக்க போனதாகவும் இதை கேட்ட இதுகளை தட்டி கேட்ட பணியாளர்கள் இல்ல நீங்கள் எனக்கு எதிரானவர்கள், நான் கோபமா இருக்கிறேன், உடனடியா வீட்டை போகணும் அந்த பணியாளர்கள் பணி நீக்கம் செய்தது. அதாவது தனக்கு பிடித்தவர்கள் மட்டும்தான் இங்க இருக்க வேண்டும், தனக்கு பிடித்த பணியாளர்களுக்கு அதிகமான சம்பளம், மற்றவர்களுக்கு குறைவான சம்பளம், தனக்கு பிடித்த பணியாளருக்கு நிரந்தர நியமனம், மற்றவர்களுக்கு எந்த விதமான கடிதம் கூட இல்ல. இப்படியான வேலைத்திட்டங்கள் செய்திருந்தது. அதை விட இங்க கட்டுமான வேலைத்திட்டம் 2011 இருந்து இன்று வரைக்கும் சீமந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. எல்லாம் கொமிஷன் அடிப்படையிலான வேலைகள் தான் நடந்திருக்குது. அதற்கான ஆதாரமும் இங்க உள்ளது. புத்தளம் வானாத்துவில்ல பிரதேசத்தில் 4 பாடசாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். மங்களபுரம் வில்லுவில் பூக்கள் பறிப்பதற்காக படகு ஒன்றில் சென்ற பாடசாலை மாணவர்களே இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 5 மாணவர்கள் நேற்றைய தினம் படகு ஒன்றில் பூக்கள் பறிப்பதற்காக சென்று கொண்டிருந்த போது படகு கவிழ்ந்ததில் நீரில் மூழ்கியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் நீரில் மூழ்கிய மாணவர்களில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் ஏனைய மாணவர்கள் வனாத்தவில்லுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஆபத்தான நிலையில் இருந்த 3 புத்தளம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலை ஒன்றில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை காலமாக மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் நீரில் மூழ்கி பலியாகும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த கால அரசாங்கங்களைப் போலன்றி தற்போதைய அரசாங்கம் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதார பாதுகாப்புக்கு தொழில் முன்னேற்றத்துக்கும் முதன்மை அளித்து நிலையான தீர்வுகளை வழங்க அர்ப்பணிப்புடன் செயற்படும் என ஸ்ரீலங்கா கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உறுதியளித்துள்ளார். வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் வடமாகாண கடற்றொழில் இணையத்தின் பிரதிநிதிகளுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இணையத்தின் உப தலைவர் ஆண்டனி ஆல்பர்ட் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில்
கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடினர். சட்டவிரோத மீன்பிடி, இழுவைமடி மற்றும் கரைவலை மீன்பிடி போன்றவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய சட்டமூலங்கள் தயாரிக்கப்பட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தின் இறுதி அனுமதிக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சிறு தொழிலாளர்கள் பாதிக்கப்படாத வகையில் கடல் அட்டை பண்ணைகள் தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு இராஜதந்திர முறையில் தீர்வு காண பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கட்நாயக்க விமான நிலையத்தில் 4 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்நாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இவர்களை தொடர்ந்து தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 10.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு செல்ல முயற்சித்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நால்வரும் கட்டநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தினூடாக இந்த சிகரெட் தொகையை வெளியே கொண்டு செல்ல முயன்றுள்ளனர். இதன்போது விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மற்றும் சுங்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று அதிகாலை இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 35 வயதுடைய 4 சீன வர்த்தகர்கள் என தெரிய வந்துள்ளது. அவர்கள் இன்று அதிகாலை 12:30 மணியளவில் தாய்லாந்தில் பேங்காக் நகரிலிருந்து தாய் ஏர்வேஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் கட்நாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர். அவர்கள் கொண்டு வந்த 6 பயண பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சீனாவில் தயாரிக்கப்பட்டு 72,000 சிகரெட்டுகள் அடங்கிய 360 சிகரெட் பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கையில் டெங்கு பரவலை தடுப்பது மற்றும் கட்டுப்பாட்டு பணிகளை வலுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சு புதிய டெங்கு செயற்பாட்டு அறை ஒன்றை அமைத்துள்ளது. டெங்கு ஒழிப்பு ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்தவும் நோய் கட்டுப்பாட்டு பணிகளை மேம்படுத்தவும் இந்த தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. டெங்கு பரவல் தொடர்பான மற்றும் முறைப்பாடுகளை பொதுமக்கள் உடனடியாக தெரிவிப்பதற்கும் தேவையான வழிகாட்டுதலை பெறுவதற்கும் பிரத்யேக அவசர உதவி எண் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி வட இந்து மகளிர் கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு விழா நிறுவனர் தின நிகழ்வு மைதான கல்லூரியில் மிகவும் விமர்சையாக நடைபெற்றுள்ளது. கல்லூரி அதிபர் கிருஷ்ணலதா குலசங்கர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சாதனை படைத்த மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் ஆகியோருக்கு இடையிலே தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளனர். மேற்கு ஆசிய பகுதியில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய முன்னேற்றங்கள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் மோடிக்கு ஈரான் அதிபர் விளக்கம் அளித்தார். உலகிற்கும் இந்தியாவிற்கும் மிக முக்கியமான ஹோர்மோஸ் நீரிணையில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தக சுதந்திரம் தடையின்றி பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தினார். பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமாக தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் இந்தியாவின் நிலையான கொள்கையை பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்தார். அந்த பகுதியில் நீடித்த அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளும் இணைந்து தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் இரு தலைவர்களும் ஏற்றுக்கொண்டனர். அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்த தம்பதியினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு பிறப்பின் அடிப்படையில் வழங்கப்படும் தானியங்கி அமெரிக்க குடியுரிமையை கட்டுப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிறப்பித்திருந்த அதிரடி உத்தரவை அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் முற்றாக நிராகரித்து தீர்ப்பளித்துள்ளது. 9 நீதிபதிகள் கொண்ட இந்த நீதிபதிகள் குழுவில் டிரம்புக்கு உத்தரவு ஆதரவாக 3 நீதிபதிகளும் அதற்கு எதிராக 6 நீதிபதிகளும் தீர்ப்பளித்துள்ளனர். இந்த தீர்ப்பின் மூலம் அமெரிக்க மண்ணில் பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் 150 ஆண்டுகள் பழமையான சட்டபூர்வமான பாரம்பரியத்தை உச்ச நீதிமன்றம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக அல்லது தற்காலிக விசாக்களின் கீழ் அமெரிக்காவில் தங்க இருக்கும் பெற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குவதை நிறுத்துவதற்கு ட்ரம்ப் முன்னதாக உத்தரவிட்டிருந்தார். ட்ரம்ப் தனது 2வது பதவிக்காலத்தின் முதல் நாளான கடந்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி அன்றே இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். இருப்பினும் ட்ரம்பின் இந்த முடிவுக்கு எதிராக அமெரிக்க சிவில் உரிமைகள் அமைப்புகள் கடுமையான
எதிர்ப்பை தெரிவித்ததுடன் அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்குகளையும் தொடர்ந்திருந்தன. அதன்படி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை அறிவித்த உச்ச நீதிமன்றம் ட்ரம்ப் பிறப்பித்த இந்த உத்தரவை முற்றாக நீக்குவதாக அறிவித்துள்ளது. செய்திகளின் நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடப்பாடுகளை நிறைவேற்றி மறுசீரமைப்பை தொடர வேண்டும். ஸ்ரீலங்கா அரசுக்கு நாணய நிதியம் நிபந்தனை. வவுனியா மாநகர சபை சின்னங்கள் முன்னாள் முதல்வரால் எடுத்து செல்லப்பட்ட சர்ச்சை. காவல்துறையில் முறைப்பாடு. முல்லைத்தீவு மாற்றுத்திறனாளி சிறுவர் இல்லத்தில் பழிவாங்கல் நடவடிக்கை. நீதி கோரி போராட்டம். புத்தளத்தில் 4 பாடசாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி பலி. தொடரும் விசாரணைகள். இந்தியா ஈரான் தலைவர்களின் தொலைபேசி உரையாடல். இருதரப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்த முடிவு. புலம்பெயர்ந்தோரின் குழந்தைகளுக்கு தானியங்கி குடியுரிமை தொடரும். அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது இணையதளத்தினூடாக பார்வையிடலாம். வணக்கம்.